ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மாசிலா மணி பார்த்தீங்கன்னா 10 lakhs வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து பேங்க்கில் போட்டுக்கிற விஷயத்தை வந்து பீரோ வந்து செக் பண்ணுறப்ப வந்து இந்த ஆஞ்சலிக்கு சிந்தாமணிக்கு வந்து தெரிஞ்சிட்டனால பார்த்தீங்கன்னா அந்த மறுநாள் காலையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து ஆடம்பரமாக பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கிளம்பி போகிறாங்க. இதை வந்து நம்ம லட்சுமியும் வசந்த் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அண்ணனுக்கு வந்து இப்படி இருக்குது, ஆனால் வந்து அண்ணியும் இந்த அஞ்சலி வந்து இவ்வளோ சந்தோஷமாக வந்து எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. சரி, அவங்க போயிட்டு வந்த பிறகு வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சைலண்ட் ஆகிறாங்க. நம்முடைய மாசிலாமணி பார்த்திங்கன்னா அவருடைய கண்ணில் வந்து கண்ணீர் வருது. இந்த பெத்த பொண்ணு இப்படி வந்து நம்மளே வந்து போட்டு தள்ள பார்த்தாலே அப்படின்ட்டு இந்த ஆஞ்சலியும் இந்த சிந்தாமணியும் பார்த்திங்கன்னா பேங்க்கில் போயிட்டு அந்த ஃபார்மை வந்து கொடுத்து என்னுடைய அப்பா இந்த பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை 10 lakhs வந்து போட்டு வச்சுருக்காரு. அவரால் இப்போ வந்து நடக்கவும் முடியாது, எதுவும் வந்து முடியாது. அவருக்கு வந்து பேரலாட் அட்டாக்கு, அதனால் வந்து அவருடைய வாரிசான எனக்கு அந்த பணம் வந்து இப்போ அவசரமாக வந்து தேவைப்படுது அவருடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லம்பை பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து அமைக்கிடலான்னு வந்து பிளான் பண்ணி அந்த பேங்க்கில் பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. அந்த பேங்க்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சொன்னாங்க. முடிச்சுட்டு இந்த ஆஞ்சலி அந்த 10 lakhs வந்து கையில் வாங்கினே பார்த்திங்கன்னா அந்த சிந்தாமணிக்கு பார்த்திங்கன்னா ஐயோ எவ்வளோ பணம், இந்த இவ்வளோ பணத்தை நான் வந்து கண்ணிலே வந்து பார்த்ததில்ல. உன் அப்போ நான் வந்து 10 பைசா கேட்டால் கூட தர மாட்டோம், 10 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கோவத்துலேயும் பேசிகிட்டு இருக்கா. அதுவும் போக அந்த பணத்தை பார்த்தா ஓஹோ சந்தோஷப்படுறாங்க. என் புருஷன் மனதானடி எனக்கு ஒரு 5 லட்சம் கூட, 5 லட்சத்தை நீ என்னென்ன பண்ணி நான் வந்து கேட்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உன் அம்மான்னு பார்க்குற கொன்னே போடும், மரியாதையாக வந்து போயிரு, 10 lakhs எனக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஆஞ்சலி வந்து சொல்கிறாங்க. என்னதான் வந்து மக தப்பு பண்ணாலே அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. பார்த்தீங்களா, இவளுக்கு கடவுள்னு ஒருத்தன் இருந்தால் கண்டிப்பாக வந்து கூலி வந்து கொடுப்பாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஞ்சலி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 lakhs நம்ம கையில் வந்துருச்சுல, இனிமேல் வந்து நம்ம யாருக்கும் வந்து பயப்பட தேவையில்ல. அந்த இலக்கியாவுக்கெல்லாம் வந்து பயந்து வாழ்ந்தது போகிறோம். இப்போ இதுக்கு மேலே வந்து அவளை வந்து எதாக இருந்தாலும் வந்து நேராக வந்து டீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுபோக நம்முடைய வசந்தவும் லட்சுமி வந்து வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதுல வந்து ஆணித்தனமாக வந்து இருக்கா இந்த ஆஞ்சலி. ஆனால் பார்த்தீங்கன்னா அவள் வந்து என்னதான் பண்ணாலே அந்த வீட்டை விட்டு நம்முடைய வசந்தம் நம்மளுடைய லட்சுமி வந்து துரத்தி விட்டா நேராக வந்து நம்முடைய கௌதம் சார் வீட்டில் போயிட்டு சந்தோஷமாக வந்து இருப்பாங்க. அதுவும் நல்லதாங்க. கடைசியில் இந்த ஆஞ்சலியும் சிந்தாமணி தாங்க வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கூடிய நம்முடைய லட்சுமியும் போயிட்டா நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா மாசிலாமணியை வந்து அங்கேயே கூட்டு போய் வந்து பார்த்துக்க போகிறாங்க. வேற எபிசோடில் இது என்ன நடக்க போகுது, இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா தனி மரமாக வந்து நிற்க போகிறாங்க கூடிய சீக்கிரத்தில். வேறு எபிசோடில் இதை நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணணும் மறக்காது. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.